அரசியலமைப்பு மறுசீரமைப்புக்கு வடமாகாண மக்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான வடமாகாண சபையின் குழு மார்ச் மாதம் 17ஆம் தேதி தமது வரைவை நிறைவு செய்யும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கத்தின் அரசியலமைப்பு மறுசீரமைப்புக்கு வடமாகாண மக்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வடமாகாண சபையினால் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், அவைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஆகியோரின் கூட்டு தலைமையில் 19 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த குழு நேற்று வெள்ளிக்கிழமை கூடி விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தது. இந்த கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வடமாகாண முதல்வர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், நாங்கள் அரசியல் ரீதியான குழு, அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமான ஆராயும் குழு இன்று கூடியுள்ளோம். 19 பேரில் எங்களுக்குள்ள எத்தனை பேர் வந்தது? 10 அங்கத்தினர் இருந்தார்கள். பல விடயங்களையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். சென்ற முறையில் நாங்கள் சரித்திர ரீதியாக எங்களுக்கு இருக்கும் முறித்துக்களை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த அடிப்படையிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், எவ்வளவற்றை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும், அரசியல் ரீதியாக எவ்வளவற்றை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய அதிகார பகிர்வு சம்பந்தமாக எவற்றை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற விடயங்கள் அனைத்தும் எங்களால் இன்று பேசப்பட்டது, கலந்துரையாடப்பட்டது. அடுத்த தினத்துக்கு முன்னர் நாங்கள் 3 குழுக்களாக பிரிந்து இவை சம்பந்தமான பல விடயங்களையும் ஆராய்ந்து ஒரு தொகுப்பு அறிக்கை ஒன்றை தயாரிக்க இருக்கின்றோம். அது மிக விரைவிலே நடைபெறும். 17ஆம் தேதி அடுத்த கூட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கிடையில் வந்து நீங்கள் 17ஆம் தேதி வந்துருக்கீங்க.